திணைகள் பாலை மருதம். பாலையை தவிர மற்ற 4 திணைகளையும் கொண்ட ஒரே நிலம் குமரி மாவட்டம் மட்டும்தான். நம்மளுக்கு காடு இருக்குதா? காடு இருக்குதா? இருக்கு. மலை இருக்குதா? கடல் இருக்குதா? வயல்கள் இருக்குதா? அந்த பாலைவனம் மட்டும் இல்லை. பாலைவனம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த 4 திணைகளையும் 4 வகை நிலங்களையும் கொண்ட ஒரே மாவட்டம் எதுதான்? ஒரே நிலம் எதுதான்? குமரி மாவட்டம் தான். அப்ப நம்ம கொடுத்து வச்சவங்க தானே, நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சவங்க தானே. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த புண்ணிய பூமி இன்னைக்கு காலகட்டத்துல எப்படி இருக்குன்னா, இந்த நிலங்கள் அவ்வளவு நம்ம கையை விட்டு போய் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. நேரத்தை பார்க்கல. நம்ம கிரீனுக்காக இன்னைக்கு ஒரு ஓட்டம். நம்மளோட கான்செப்ட் என்ன தெரியுமா? To preserve a run to preserve our environment and ecosystem. To preserve and protect our environment. அதுக்காக பசுமைக்கான ஒரு ஓட்டம் தான் இல்லையா? இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம அவ்வளவு நிலங்களையும் இந்த 4 திணைகளும் நம்ம அழிச்சு நம்ம கிட்ட இருந்து கையில இருந்து போயிட்டே இருக்குது. நேற்று வரைக்கும் மழை பெஞ்சுது. மழை பெஞ்சுதாமா? நேற்று மழை. இன்னைக்கு எவ்வளவு சூடு, எல்லாரும் காத்து வச்சுட்டே இருக்கிறோம். நம்மளால உட்காரவே முடியல. எவ்வளவு சூடு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நேற்று மழை பெஞ்சா இவ்வளவு சூடு நம்மளுக்கு வேணுமா? நேற்று மழை பெஞ்சிருந்தா இப்ப எப்படி இருக்கணும்? அப்ப நம்மளுக்கு அதுவும் இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பிக்க போகுது. அப்ப எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். குளிர்ச்சியா இருக்கக்கூடிய சமயத்தில் நாம எதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? எதை சூட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த டைம்ல நம்மளுக்கு சூடு இருக்குது? யோசிச்சு பாத்தீங்களா? யாராவது யோசிச்சு பாக்குறீங்களா? கிளைமேட் சேஞ்ச். வெரி குட். அந்த கிளைமேட் சேஞ்சு காரணம் என்ன? கிளைமேட் சேஞ்சு காரணம் என்ன? பொல்யூஷன். எது சம்திங். எல்லாத்துக்கும் காரணம் யாருதான்? இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு, இந்த மாற்றத்துக்கு காரணம் யாருதான்? யாரு? நம்ம. நான். இந்நிலைக்கு காரணம் நான் மட்டுமே. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு கேரி பேக்ல போட்டு தர்றாங்க திங்ஸை. கேரி பேக்ல பைய யாராவது எடுத்து போவீங்களா? கடைக்கு போகும்போது போக மாட்டோம். ஒரு கேரி பேக் வாங்கிட்டு வரணும், அதை யூஸ் பண்ணணும், அப்படியே தூக்கி எரிஞ்சிடும் இல்லையா? அது மாதிரி எதையோ ஒரு ப்ராடக்ட் வந்து கவர்ல தர்றாங்க, அந்த பேக்கெட்டை பிரிச்சு சாப்பிடும், அப்படி தூக்கி எரிஞ்சிடும். அது என்ன செய்யுது? அப்படியே எடுத்துச்சு போய் ஒரு நீர்நிலைக்கு போகுது. நீர்நிலையில இருந்து ஃபைனலா எங்க வந்து சேருது? கடல்ல வந்து சேருது. கடல் அலை அடிச்சு, கொஞ்சம் கடல் அலை அடிச்சு வெளியே கொண்டு போடும். மீதி வந்து கடலுக்குள்ளாலே மக்கி போகும். மக்கி போகாது, பொடிஞ்சு போகும். இது இன்னைக்கு ஒரு கிளீனப் அழகா பண்ணுனீங்க. உண்மையாவே மனமார்ந்த பாராட்டுக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம். அந்த கிளீனப் நம்ம எதை தான் பண்ணோம்? பிளாஸ்டிக்கை தான். ஏன் இந்த பிளாஸ்டிக்கை நம்ம நீக்க வேண்டியதா இருக்குது? நம்மளுக்கு இன்னைக்கு மேஜர் பொல்யூஷனுக்கு ஒரு வகையில காரணம் பிளாஸ்டிக். ஏன் அதை நீக்க வேண்டியது இருந்ததுன்னா, மக்கவே செய்யாது. வெரி குட். ஆனா அது பொடியும். இந்த முள்ளுல நிறைய பாலித்தீன் கவர் நம்ம தூக்கி எறிகிறது, முள்ளுல போய் மாட்டி இருக்கோம். நீங்க அதை தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி பொடிஞ்சிடும். பட் அது மக்கவே செய்யாது, பொடியை மட்டும் தான் செய்யும். அந்த துகள்கள் என்ன செய்யும்? அந்த மண்ணில் விழுந்து கிடக்கும். அது திரும்ப அது என்ன செய்தோம்? உணவு சங்கிலி மூலமா, ஃபுட் செயின் மூலமா நம்ம உடம்புக்குள்ளே வரும். அதுக்கு முக்கிய காரணம் இது என்ன தெரியுமா? நம்ம கடல்ல மீன் வந்து சுத்தமானதுன்னு தான் நம்ம இன்ன வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதானே? மீன் மட்டும்தான் சுத்தமானதுன்னு. மீன் மூலமா நம்ம ஒவ்வொருத்தங்களோட உடம்புக்குள்ளேயும் பிளாஸ்டிக் நிறைஞ்சிருக்கு. நம்ம ரத்தத்துல பிளாஸ்டிக் ஓடுதா தெரியுமா? நம்ம அத்தனை பேரோட செல்லுக்குள்ளாலே என்ன இருக்குது? உடம்புல செல்லுக்குள்ளால பிளாஸ்டிக் இருக்குது. அது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா மைக்ரோ பிளாஸ்டிக். நம்ம தூக்கி எறியக்கூடிய இந்த பொருள், இந்த பிளாஸ்டிக் கடலுக்குள்ள போய் இந்த சூரிய வெப்பத்தினாலேயும் கடல்ல இருக்கக்கூடிய உப்புத்தன்மையினாலேயும் பொடிஞ்சு சின்ன சின்ன துகள்களா மிதந்துட்டு இருக்குது. எங்க? கடல்ல. இது எல்லா ஈகோசிஸ்டத்துலயும் இருக்குது, நிலத்திலயும் இருக்குது. நான் உங்களுக்கு கடல் மட்டும் சொல்றேன். கடல்ல இருக்குது. இந்த கடல்ல வந்து இப்ப மீன்கள் இருக்குது. பெரிய மீன் எதை சாப்பிடும்? சின்ன மீனை சாப்பிடும். ரொம்ப பெரிய மீன், அதோட கொஞ்சம் சின்ன மீன், அதோட கொஞ்சம் சின்ன, அப்படி அந்த கேட்டகரி அப்படி கீழே வந்துட்டே இருக்கும். அப்படித்தானே? அப்ப சின்ன மீன்கள் எதை சாப்பிட்டோம்னா, ஒரு மிதவை உயிரிகள் இருக்குது. பிளாங்டான்ஸ் சொல்லுவோம், மிதவை உயிரிகள். அதுதான் இந்த சின்ன மீன்களோட உணவு. சரிங்களா? இந்த மிதவை உயிரிகளை இந்த சின்ன மீன்கள் எடுத்து சாப்பிடும். மிதவை உயிரின் நினைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த பிளாங்டான்ஸை நினைச்சிட்டு எதை சாப்பிடுறது? பிளாஸ்டிக்கை சாப்பிடுறது.
இதை நினைச்சிட்டு எதை சாப்பிடுறது? இந்த பிளாஸ்டிக். அது வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் ஃபார்ம்ல நம்ம உடம்புக்குள்ளால போய் எதுக்கு அந்த மீனுக்கு உடம்புக்குள்ளால போய் உட்காந்துக்கு, செல்குள்ளால போய் உட்காந்துக்கும். சரிதானா? அதால டைஜஸ்ட், அது வந்து டைஜஸ்ட் ஆக வைக்காது. செல்குள்ளால போய் அந்த செல், அந்த சின்ன மீனை பிடிச்சி சாப்பிடக்கூடிய பெரிய மீன், ஒரு 10 சின்ன மீனை, கொஞ்சம் ஒரு பெரிய மீன், ஒரு 10 சின்ன மீனை சாப்பிடுவீங்களே, அந்த 10 சின்ன மீனுக்குள்ளால இந்த பிளாஸ்டிக் எதுக்குள்ளால போயிடுச்சு? பெரிய மீனுக்குள்ளால போயிடுச்சு. அந்த பெரிய மீனை நம்ம வந்து பெரிய மீனா, பெரிய தலை எல்லாம் இருக்கதான் நம்ம விரும்புவோம் இல்லையா? இப்ப அந்த பெரிய மீன் உடம்புக்குள்ள எத்தனை பிளாஸ்டிக் துகள்களை கொண்ட மீன்கள் அதுக்கு உடம்புக்குள்ளால இருக்கும் பாரு. அது அதுக்கு சதைக்குள்ள தானே போய் இருக்கும். அதை சாப்பிடக்கூடிய நமக்கு நம்ம உடம்புக்குள்ள போய் அந்த பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்குள்ள வரும். அதுக்கு நீ மீன் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. நம்மளுக்கு புரோட்டீன் ரிச் ஃபுட்னாலே என்னதான்? மீன் தான். கண்டிப்பா மீன் சாப்பிடணும். ஆனா அந்த மீன்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக்ல இருந்து பாதுகாத்தாதான், கடலுக்குள்ளால போய் சேரக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாதுகாத்தாதான் நாம ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்மளோட சுற்றுச்சூழலை பாதுகாத்தாதான் நாம ஆரோக்கியமா இருக்க முடியும். இப்ப என்ன செய்யக்கூடாது? இந்த ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கை முதல்ல வாங்கவே கூடாது. கடைக்கு போகும்போது ஒரு பைய எடுத்துட்டு போகணும். இந்த பிளாஸ்டிக் வாங்கவே கூடாது. சரிதானா? ஒண்ணு வாங்கவே கூடாது. என்ன ஒண்ணுன்னா, வாங்கினாலும் ப்ராப்பரா அதை டிஸ்போஸ் பண்ணணும். இது ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கட்டும். பிளாஸ்டிக்னால வரக்கூடிய கேள்வி. நம்ம இன்னைக்கு வாங்கக்கூடிய காய்கறி உணவுகள் இருக்கு பாருங்க. இந்த காய்கறில என்ன சேர்த்து வருது? எப்பவுமே ஒரு இடத்த விளைவிக்கிறாங்க, என்ன போடுறாங்க? அதுக்கு கெமிக்கல் உரம் போடுறாங்க. இன்னொன்னு பெஸ்டிசைட் அடிக்கிறாங்க, மருந்து அடிக்கிறாங்க. மருந்து யாருக்காக அடிக்கிறாங்க? மருந்து யாருக்காக அந்த மருந்து அடிக்கிறாங்க? பூச்சி தாக்குதல், அந்த பெஸ்ட கொல்றதுக்காக, பூச்சியை கொல்றதுக்காக அடிக்கிறாங்க. பூச்சியின் உடம்பு எதால் ஆனது? பூச்சியோட உடம்பு எதால் ஆயிருக்கு? ஒரு பூச்சி. நம்ம உடம்பு எதால் ஆனது? செல்லால் ஆனது. பூச்சியோட உடம்பு எதால் ஆயிருக்கு? செல். அதே செல் தான் பூச்சியோட உடம்பு. நம்ம உடம்பு செல்லால் ஆனதுதான், பூச்சியோட உடம்பு செல்லால் ஆனதுதான் இல்லையா? அந்த பூச்சியை அழிக்கக்கூடிய, அந்த செல்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை இருக்குதுன்னா, அந்த காயில அந்த விஷம் பட்டிருக்குமா, பட்டிருக்காதா? அந்த தூவக்கூடிய விஷம், அந்த பூச்சிக்கொல்லி மருந்து எதுல பட்டிருக்கோம்? அந்த காயிலையும் பட்டிருக்கோம். அந்த காயை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ளார அந்த விஷம் போகுமா? அந்த செல்லை அழிக்கக்கூடிய தன்மை அந்த கெமிக்கலுக்கு இருக்குதுன்னா, எந்த செல்? இந்த பூச்சியை அழிக்கக்கூடியது இருக்குன்னா, நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நம்ம செல்லை அழிக்குமா, அழிக்காதா? நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய செல்களை அழிக்கும். இன்னைக்கு நிறைய கேன்சர் பாத்தீங்கன்னா, வாயில தொடங்கி ஆசன வாய் வரைக்கும் குடலுக்குள்ள அவ்வளவு ஏரியாலே கேன்சர் தான் இருக்கு. அப்ப அதுக்கு நிறைய காரணிகள் இருந்தாலும் மூல காரணம் எதுதான்? நாம உட்கொள்ளக்கூடிய உணவுகள் தான். இப்ப என்ன செய்யணும்? அதுக்கு நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்ல. காய்கறிகள், மேடம் சொன்னது மாதிரி, சார் சொன்ன மாதிரி, உங்க டாக்டர்ஸ் எல்லாம் அழகா சொன்னாங்க, நிறைய காய்கறிகளை சாப்பிடணும், பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். ஆனா எப்படி இருக்கணும்? அப்ப இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காததா இருக்கணும். இப்ப உங்க பிரின்சிபால் சொன்னாங்க அழகா, அவங்க வீட்டுல நிறைய தோட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்லையா? அதே மாதிரி என்ன செய்யணும்? நம்ம வீட்டுல நம்ம காய்கறியை நாமளே உற்பத்தி பண்ணலாமா, வேண்டாம்? முடியாதா? ஒரு சின்ன தொட்டியில கொஞ்சம் கீரை போட்டுக்கலாம். உங்க வீட்டுக்கு தேவையான மிளகாயை நாமளே எடுத்துக்கலாம். சரிதானே? அதுக்கு உரம் இன்னொரு இடத்துல இருந்து வாங்கி போட வேண்டியது இல்லை. நம்ம வீட்டுல வரக்கூடிய காய்கறி வேஸ்ட்டை வச்சு என்ன செஞ்சுக்கலாம்? உரம் தயாரிச்சுக்கலாம். வீட்டுல வரக்கூடிய தோசை மாவு, மீதி மாவை புளிக்க வச்சு அதை பூச்சி கொல்லி இல்ல பூச்சி விரட்டியா நாமளே தயாரிச்சுக்கலாம். ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது மாதிரி நம்ம மீன் வாங்குறோம், மீன் கழிவை ஒரு டப்பால அடைச்சு போட்டு, அது எவ்வளவு மீன் கழிவு இருக்குதோ அதே அளவுக்கு சர்க்கரையை போட்டு வச்சா போதும், அது அழகான தேன் மாதிரி ஒரு திரவமாட்டு கிடைக்கும். அது அத்தனை சத்துக்களும் உடையதா இருக்கும் அந்த மீன் அமினோ அமிலம். அது பேர். அதை நம்ம உபயோகிச்சுக்கலாம். என்ன அப்ப வீட்லயே நம்ம காய்கறி தயாரிக்கலாமா, முடியாதா? கண்டிப்பா முடியும். அது அத்தனை பேரண்ட்டும், அத்தனை நீங்க தாயளம் கொண்டு அத்தனை பேர் இருக்கீங்க. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுத்தீங்கன்னா, நாம இன்னைக்கு கேன்சர் எல்லாம் நிறைய நோய்கள் இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு கிட்னி டிசீஸ்ல இருந்து நிறைய வெளியே வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு உள்ள குழந்தைங்க, சின்ன குழந்தையே நிறைய கிட்னி டிசீஸ்ல இருக்காங்க. நிறைய பேர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? இன்சுலின் போட்டுட்டு கிளாஸ் ரூம்ல இருக்காங்க.
இவ்வளவு கொடுமையான விஷயத்துல நம்ம இருக்கிறோம். அது காரணம் நாம பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு தானே. நம்ம விஷத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப இதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு உங்க வீட்டுல சொல்லி உங்க அம்மா சொல்லி நிறைய காய்கறிகள் கண்டிப்பா கடையில வாங்காம முடியாது எல்லாம். ஆனா அது நல்ல சுத்தமா கழுவி ஒண்ணு உபயோகிக்கலாம். என்ன ஒண்ணு மேக்சிமம் என்ன செய்யணும், நாம நம்ம வீட்டுல தயாரிக்கிறதா. சரிதானே? என்ன யாரெல்லாம் இந்த குர்குரே, பிங்கோ, லேஸ் இதெல்லாம் சாப்பிடுவான்? எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா சாப்பிடுவேன். அதனால சந்தோஷமா எல்லாரும் கேட்டுக்கலாம். நல்லா சாப்பிடு. யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. நல்லா டேஸ்டா இருக்கும்ல. அது எதுல செஞ்சது? குர்குரே, பிங்கோ எல்லாம் எதிர்க்கும். லேஸ் எதுல செய்யறது? வெரி குட். உங்க வீட்டுல என்னைக்காவது பொட்டேட்டோ சிப்ஸ் உங்க அம்மா போட்டு தந்திருக்காங்களா? அதுதான் பிரச்சனை. அதானே, அம்மா பொட்டேட்டோ சிப்ஸ் போட்டு தந்திருந்தா நம்ம கடையில வாங்கி சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஒண்ணு என்ன ஒண்ணு, அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ஒருவேளை அம்மா போட்டு இல்ல ஒண்ணு இல்ல அப்பளம் பொரிக்கிறாங்க. அம்மா பொரிப்பாங்கல்ல, அப்பளத்தை அப்படியே பொரிச்சு வெளியே வச்சுட்டா என்ன ஆகும்? அது குளிர்ந்து போயிடும். அப்படிதானே? அதனால அம்மா என்ன செய்வாங்க, ஒரு டப்பால போட்டு வைப்பாங்க. டப்பா இதாலான டப்பாவா இருக்கும், பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கட்டி வச்சா என்ன செய்யாது? அது கோந்து போகவே செய்யாது. அப்படி கிறிஸ்பியா இருக்கும். அப்படிதானே? நான் சொல்லவே இல்லப்ப, நீங்க தான் சொல்றீங்க. நீங்க பாத்திருக்கீங்க. அதானே இதே இது. சரி, லேஸ் நம்ம வாங்குறோம் கடையில, ஒரு பாக்கெட்ல அப்படியே ஸ்டைலா வாங்கி ஒரு கட் பண்ணி வச்சு சாப்பிடுறோம். அப்ப சாப்பிடும் போது அது எப்படி இருக்கும்? நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். கிறிஸ்பியா இருக்கும்ல. லேச எதுல வச்சு நீங்க வெளியே வச்சிருந்தா அது என்னவா இருக்கும்? இது மாதிரி குளிர்ந்து போயிருக்கும். அப்படிதானே? அப்ப எதுக்குள்ள வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி குளிர்ந்து போகாம இருக்கும்? பிளாஸ்டிக்குள்ளால வச்சிருந்தா மட்டும்தான். எப்படி இந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்குதுன்னா, ஒரு தின் லேயர் ஆஃப் பிளாஸ்டிக்கை வந்து இது பண்ணிடுவாங்க. ஒரு பாயிலிங் இதுல இருந்துட்டே இருக்கும். எங்க லேஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்கல்ல அந்த இடத்துல கொதிச்சுட்டே இருக்கும் ஒரு தின் லேயர் ஆஃப் பிளாஸ்டிக். இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இங்க பொரிக்கிறாங்க. அப்படியே அந்த ஒரு கன்வேயர் பெல்ட்ல அப்படியே வந்து விழும். எதுல விழும்? அந்த பிளாஸ்டிக்ல வந்து விழுந்து அடுத்த ரவுண்ட் அப்படியே எங்க போயிடும்? பிளாஸ்டிக் போயிடும். அப்ப எதுல பொதிச்சு பேக் பண்ணி வருது? அந்த லேச சுத்தி பிளாஸ்டிக் இருக்கம்மா. லேச சுத்தி என்னது இருக்குது? பிளாஸ்டிக் இருக்கு. இன்னைக்கு நாம சின்ன குழந்தைங்களே வரக்கூடிய அத்தனை கிட்னி டிசீஸ்க்கும் அத்தனை உடல் பிரச்சனைக்கும் காரணம் என்னதான்? ஜங்க் ஃபுட். வெரி குட். உங்களுக்கு எல்லாமே தெரியுதா? அப்ப ஏன் சாப்பிடுறீங்க? எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஏன் சாப்பிடுறீங்க? அப்ப இந்த டேஸ்டுக்கு வேற நாக்குக்கு அடிமையாகவே கூடாது. அதனாலதான் உங்களுக்கு அழகான ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு சொல்லி தராங்க. இந்த உங்களை எப்படி கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு அழகா அந்த நமக்கு சார் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? கான்சென்ட்ரேஷன் எப்படி உங்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்காக இந்த ஒரு 1-5 ஃபிங்கர்ல பண்றது எப்படி அந்த கான்சென்ட்ரேஷன் வருது இல்லையா? எவ்வளவு எத்தனை எக்ஸசைஸ் ஒரு ஷார்ட் பீரியட்ல என்ன அழகா சொல்லி கொடுத்தாங்க. இது மாதிரி அந்த டேஸ்ட்ங்கிறது நாக்குல மட்டும் இல்ல, நாக்குல இந்த நுனி நாக்குல இருக்க இவ்வளவுதான் டேஸ்ட். அந்த நீங்க சொல்லக்கூடிய டேஸ்ட் எவ்வளவுதான் இந்த நாக்கோட நுனியில மட்டும்தான். அதை தாண்டி உள்ள போகும்போது அந்த டேஸ்ட் உள்ளால போகுமா? அது அப்ப நாக்குல பழமே செய்யாம இப்படி தொண்டையில போட்டு தண்ணியை குடிச்சிருக்கேன். அந்த டேஸ்டுக்கு அடிமையாகவே செய்யாதுங்க. ஒன்னே இல்ல, இந்த மெடிடேஷன் பண்ணா கண்டிப்பா நீங்க இந்த ஒரு இதுக்குள்ளால கண்டிப்பா அடிமை ஆக மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு அழகா அவ்வளவு அழகான பயிற்சியா இருக்குது நம்ம இந்த மெடிடேஷன். இது ஒரு சைட்ல. அதனால என்ன செய்யக்கூடாது? இனி என்ன செய்யக்கூடாது? யாரும் எந்த ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிடக்கூடாது. இது நான் ஒரே லேஸோ பிங்கோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒண்ணு சொல்லியிருக்கோம். எந்த காரணத்தை கொண்டும் என்ன செய்யக்கூடாது? நாளைக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு நம்ம உடம்புல, நம்மளால ஏற்றுக்க முடியுமா? ஒரு சின்ன காய்ச்சலே நம்மளால தாங்கிக்க முடியல. காய்ச்சல் தாங்கிக்க முடியுமா? முடியலச்சு. அப்ப இது மாதிரி கிட்னில பிரச்சனை வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல்லே இருக்கணும், படுத்தே கிடக்கணும், எழும்பவே முடியாது, இது மாதிரி ஓடிச்சாடி விளையாட முடியாது, அப்படி ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்லே ஆகிடுவாங்க. நம்மளால தாங்கிக்க முடியுமா? இப்ப நம்ம ஒரு பூமியில இந்த பிறந்திருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு பிரகாசமா நல்லா ஒரு பெரிய அதிகாரியாகி ஒரு நல்ல பொசிஷன்ல போய்
4 பேருக்கு நம்ம நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கணுமே தவிர, இந்த பூமியை ஒரு அழகான ஒரு நிலமா மாற்றத்துக்கு இருக்கணுமே தவிர, நம்ம லைஃப் வந்து ஷார்ட் பீரியட்ல போயிடக்கூடாது. இப்ப என்ன செய்யக்கூடாது? ஜங்க் ஃபுட்டே இருக்கக்கூடாது. எந்த காலத்தை கூட அந்த பேக்டு ஃபுட்டை நம்ம சாப்பிடவே கூடாது. எத்தனை இன்னொன்று, நான் முதல்ல சொன்னது மாதிரி நம்மளோட நிலங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்குது. அதே முக்கியமா நீர்நிலை. நீங்க சின்ன பிள்ளையில கூட நிறைய பார்த்துருக்கலாம், வயல்கள் நம்மளை சுற்றி நிறைய வயல்கள் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு இந்த வயல்கள் எல்லாம் இல்லை. இந்த சூடு நான் சொன்னல, அந்த சூடு நம்மளுக்கு வந்து சேர்ந்தது, இந்த குளிர்ச்சி நம்மளை விட்டு போனதுக்கு காரணமே நம்மளை சுற்றி இருந்த வயல்கள் தான். இன்னைக்கு அந்த வயல்களே நம்மள்கிட்ட இல்லை. இதெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமை? யாரோட கடமை? நம்ம அத்தனை பேரோட கடமை. சரிங்களா? இதை பற்றி நிறைய பேசலாம். ஆனால் நேரம் டைம் இல்லைல்ல. சரி, நேரத்தின் அருமை கருதி இந்த விஷயத்தையும் உங்களுக்காக சொல்லி என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நாம அந்த கிளீனிங் பண்ற நேரத்துல கூட்டமா ஒரு பறவை பறந்தது. அதுக்கு ஒரு பேர் சொன்னேன். என்னது? ரோசி ஸ்டார்லிங். வெரி குட். என்ன பேரு? ரோசி ஸ்டார்லிங். இந்த பறவை வந்து ஐரோப்பிய நாட்டில இருந்து வரக்கூடிய பறவை. எங்க இருந்து வருது? யூரோப்ல இருந்து வருது. யூரோப்ல இருந்து யாரை தேடி வருது? நம்மளே தேடி வருது. அப்ப நம்ம அதுக்கு ஏற்றாப்புல உள்ள நிலத்தை நம்ம வச்சிருக்கிறதுனால தான் நம்மளை தேடி வருது. அது நம்ம மாவட்டத்துக்கு மட்டுமே 50,000க்கு மேல பறவைகள் வரும். வெளிநாட்டில இருக்க நிறைய பறவையினங்கள் நம்மள்கிட்ட வருது. இந்த பறவையினங்கள்லாம் எதுக்காக வருதுன்னா, நம்மளோட நீர்நிலை, நம்மளோட தட்பவெட்ப நிலை, நம்மளோட சுற்றுச்சூழல், இதுக்காக தான் அங்கிருந்து வருது. ஏன்னா இந்த நேரத்துல, இந்த குளிர் சமயத்துல அந்த இடங்கள் எல்லாம் பனியால் உறைஞ்சிடும். அதான் அங்க வாழவே முடியாது. அப்ப அங்கிருந்து வந்துதான் ஆகும். சரிதானா? அப்படி நம்ம கிட்ட வருது. திரும்ப முட்டையிடுறதுக்காக அங்க போயிடும். இப்ப நம்ம மட்டும் வாழ்றதுக்கு இல்லை இந்த பூமி, யாருக்கும் சேர்த்துதான். பறவை மட்டும் இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் சேர்த்ததுதான் இந்த பூமி. ஒரு எறும்புக்கு இந்த பூமியில் வாழ்றதுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை தான் நமக்கு இருக்கு. ஒரு எறும்புக்கு என்ன ஒரு ரைட் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வீட்டுக்குள்ள எறும்பு வந்து அதை அடிச்சு துரத்திடுறோம். அது வாழக்கூடிய இடத்துல நம்ம வீடு கட்டி வச்சுட்டு எறும்பு வந்தோம்னா அதுக்கு ஒரு மருந்தை போட்டு அதை கொண்டு அழிச்சிடும். அதானே செய்யறோம்? அந்த எறும்பும் வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும். எறும்பு அழிஞ்சிட்டுனா நம்மளும் அழிஞ்சிடும். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். எறும்பும் வாழ்ந்தாதான் நம்மளும் வாழ முடியும். அனைத்து உயிரிகளும் வாழ்வதற்காக தான் அந்த பூமி. சரிதானா? அவங்களோட சேர்ந்துதான் நாமளும் ஒரு ஆள். அவங்களோட சேர்ந்துதான் நாமளும் ஒரு ஆளை தவிர நாம மட்டும் வாழ்றதுக்கு இல்லை இந்த பூமி. சரிதானா? அதனால இந்த நிலங்களை காக்க வேண்டும். உங்களுக்கு அருமையான இந்த இன்னைக்குள்ள அந்த ஓட்டத்துக்கான காரணத்தை நாம புரிந்து கொண்டு ஒரு பசுமையான ஒரு பூமியை நாம உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அனைத்து நல்லவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். மிக அருமையா பேசுனீங்க. இனிமேல் நீங்களே வந்து கொடுத்தாங்க, நாங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறேன்.